தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். மருத்துவ படிப்புக்கான இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க கோரிக்கை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 5 பேரை கைது செய்தது சிபிஐ. ராஜஸ்தானில் 3, மகாராஷ்டிரா, ஹரியானாவில் தலா ஒருவரும் பிடிபட்டனர். பாஜக கூட்டணிக்கு திமுக ஆதரவு அளித்ததையோ அமைச்சர் பதவி வாங்கியதையோ மக்கள் மறக்கவில்லை என விஜய் விமர்சனம். 1999 பாஜகவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அறிவித்துவிட்டு திமுக ஆதரவு அளித்ததாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 6ஆம் ஆண்டில் குதிரை பேரம் நடத்தி திமுக ஆட்சியமைக்கவில்லை என உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை. பேரவையில் தாம் பேசியதற்கு வீட்டுக்கு சென்று முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் விமர்சனம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்தும் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துக்கு சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த விவகாரம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலரிடம் இபிஎஸ் தரப்பினர் மனு. தவேக அரசுக்கு ஆதரவளித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. எஸ்.பி. வேலுமணி தரப்பு நிர்வாகிகள் 26 பேரின் மாவட்ட செயலாளர் பொறுப்பை பறித்து அதிரடி. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய பொதுக்குழுவை கூட்ட வலியுறுத்திய நிலையில் பொறுப்பிலிருந்து நீக்கியுள்ளதாக சி.வி. சண்முகம் புகார். கட்சி பதவியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை எனவும் பேட்டி. நீக்கியதாக அறிவித்திருக்கிறார். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வருகிறது? எல்லோரும் இவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இவருடைய கழகத்துடைய தலைமை நிலை செயலாளர், நாங்கள் எல்லாம் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் உண்டு என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை தந்தாரோ, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் வழங்கினார்களோ, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கழக பொறுப்புகளை வழங்கினாரோ, அதே அடிப்படையில்தான், அதே அதிகாரத்தில்தான் இன்றைக்கு அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவித்திருக்கிறார். கட்சி விதிகளை மீறி சி.வி. சண்முகம் இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்ததாக குற்றச்சாட்டு. அதே 9ஆம் தேதி திரு சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திலே சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை பொதுச் செயலாளர்களுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக நடத்துகிறார். இது கழக விதிகளுக்கு முரணாக ஒரு செயலாகும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலவீனப்படுத்திக் கொண்டிருப்பதாக சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தல். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள், வெளியே சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றாக மீண்டும் கழகத்தில் இணைக்க வேண்டும், அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இயக்கமாக உருவாக்க, நீங்க சேர்த்தாலே போதும், அது உருவாயிடும், உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
இபிஎஸ் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக சிவி சண்முகம் கூறியது தவறானது என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. மாவட்ட செயலர்கள் கொடுக்கும் பரிந்துரைப்படியே வேட்பாளர்களுக்கு சீட் தந்தார் எனவும் பதில். தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். தன்னிச்சையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது சீட்டு தருகிறார் என்று ஒரு தவறான தகவலை சொல்லுகிறார். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் யாரை பரிந்துரை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சீட்டு தந்தார். உட்கட்சி மோதலால் மீண்டும் பிளவுபட்டு நிற்கும் அதிமுக. தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பலத்த பாதுகாப்பு. டாஸ்மாக் கடைகளில் 21 வயது நிரம்பாத இளைஞர்களுக்கு மதுவிற்க தடை. வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்க்கவும் ஆணை. அறிவுறுத்தலை மீறி 21 வயதுக்கு கீழ் உள்ளோருக்கு மது விற்றால் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணனை நியமித்தது அரசு. ஏற்கனவே தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் ராஜினாமா செய்ததை அடுத்து நடவடிக்கை. IAS அதிகாரிகள் 5 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சமூக நலன் மகளிர் நலத்துறை செயலாளராக மரியம் பல்லவி பல்தேவ், சுகாதாரத்துறை செயலராக தாரேஸ் அகமது நியமனம். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் பருவமழை தொடங்குவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தகவல். திருவள்ளூர் சென்னை சென்ட்ரல் இடையேயான புறநகர ரயில் சேவையில் தடங்கல். அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி பகுதிகளிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் ரயில்கள் தாமதமானதால் பயணிகளுக்கு சிரமம். நாகையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இரத்த காயங்களுடன் கிடந்த ஆண், பெண் உடல்கள். கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து போலீஸ் விசாரணை. உதகையில் 5 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி உடன் வரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் பிரதமரின் காருடன் ஒரே ஒரு பாதுகாப்பு வாகனம் மட்டுமே செல்லும் காட்சி. கேரளத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்பதை இன்று அறிவிக்கிறது காங்கிரஸ் தலைமை. கார்கேவுடன் ராகுல் நடத்திய ஆலோசனையில் சதீசனை முதலமைச்சராக்குவது குறித்து பரிசீலித்ததாக தகவல். சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்து மத்திய அரசு அதிரடி உத்தரவு. இருப்பை பாதுகாக்கவும் உள்நாட்டு சந்தையில் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை. சென்னை, சிங்கப்பூர், மும்பை, நியூயார்க் உள்ளிட்ட 6 சர்வதேச விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துகிறது ஏர் இந்தியா. விமான எரிபொருள் விலை உயர்வு, விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகளால் ஆகஸ்ட் வரை ரத்து செய்வதாக அறிவிப்பு. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து லட்சத்தீவு உள்ளிட்ட தீவுகளுக்கு செல்ல நீர் விமான சேவை.
சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது கொச்சி விமான நிலைய நிர்வாகம். டெல்லியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்று. தலைநகருக்கு வந்து சேரும் மற்றும் புறப்படும் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வரும் 15ஆம் எல்பிஜி கப்பல் MV சன்ஷைன். இந்திய கடற்படை பாதுகாப்பாக கப்பலை அனுப்பி வைத்ததாகவும் தகவல். இலங்கையின் புத்தளம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் ஆறு போல வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் தடுமாறிய காட்சிகள். IPL தொடரில் கொல்கத்தா அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பெங்களூரு. ரன் ரேட் அடிப்படையில் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. IPL போட்டிகளில் 9வது சதத்தை பதிவு செய்தார் விராட் கோலி. T20 கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை வேகமாக எட்டியவர் என்ற சாதனையையும் படைத்தார். IPL 58வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதல். தொடர் தோல்விகளிலிருந்து மும்பை அணி மீண்டு வருமா என எதிர்பார்ப்பு. திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம்.